சோனா மின் காயின் அப்படின்றது கோல்டு பேஸ். இதுவும் வந்து வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைமா நம்ம மட்டும்தான் பண்ணியிருக்கோம். நம்ம பண்றது எல்லாமே வந்து யூனிக் ப்ராஜெக்ட் தான் இருக்கும். எல்லாம் வந்து அரைச்ச மாவை அரைக்கிறதுலாம் வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல இருக்கவே இருக்காது. நம்ம பண்றோம் அப்படின்னா நம்மள காப்பி பண்ணி தான் மற்றவங்க வருவாங்களே தவிர மற்றவங்கள காப்பி பண்ணி நம்ம எந்த ப்ராஜெக்டும் நம்ம ரன் பண்ண மாட்டோம். அதனாலதான் வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்டும் வந்து நம்ம சீக்ரெட்டை வச்சு நம்ம ஒன்னா நம்ம லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பேஸ் பண்ணி டோக்கன் வந்து யாரும் ரிலீஸ் பண்ணதே கிடையாது. அப்படியே ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் அந்த டோக்கனை வச்சு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டை பை பண்றதுக்கு உண்டான எந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ நம்மளுடைய இதுல வந்து ரியல் எஸ்டேட் டோக்கன் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாம ஃப்ரீயா கொடுக்குறோம். அந்த ஃப்ரீயா கொடுக்குற டோக்கனை வச்சு நீங்க ப்ராப்பர்ட்டி பை பண்ணலாம். நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி பை பண்றதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். எல்லாருடைய அதிகப்படியான கனவா இருக்கிறது ஒரு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது. அது இடமா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, அபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு பொடி நிலம் வாங்கணும் அப்படின்னாலே அது வந்து நமக்கு மிகப்பெரிய கனவா தான் இருந்திருக்கு. எல்லாருடைய அதிகப்படியான கனவு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா நமக்கு பினான்சியலி எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. பைக் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன கார் வாங்கணும்னு பிளான் பண்ணுவாங்க. சின்ன கார் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கார் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு கடைசியா நமக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய அதிகப்படியான கனவா இருக்கும். அந்த அதிகப்படியான கனவை வந்து நம்ம கொடுக்குற ஃப்ரீ டோக்கன்லயே வாங்கலாம் அப்படின்னாக்கா இதை விட வேற எந்த விஷயமும் தேவையில்ல. அந்த ப்ராப் செயினுடைய காயினை டோக்கனை பத்தி சொல்லணும் அப்படின்னா இதை விட வேற எந்த இதுவும் கிடையவே கிடையாது. அந்த வகையில கோல்டு கோல்டு அப்படின்றதும் இப்போ பாத்தீங்கன்னா நடுத்தர மக்களுக்கு வந்து எட்டா கனியா போய்கிட்டு இருக்குது. இந்த கோல்டுடைய ரேட் வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எல்லாம் வந்து இந்த ரேட் ஏறினதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து கோல்டை வந்து வேற எதுலயாவது டிவியில படத்துல மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர டைரக்டா யாரும் வந்து வாங்கி யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற நிலைக்கு இந்த கோல்டுடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கும் போது இந்த கோல்டையும் நீங்க வந்து பிளாக் செயின்ல வாங்கலாம் அப்படின்னாக்கா இதுதான் வந்து நம்ம வந்து வேர்ல்ட்லயே வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து கோல்டு வந்து பிளாக் செயின்ல கொண்டு வந்திருக்குது நம்ம மட்டும்தான். இது வரைக்கும் யாரும் கொண்டு வந்ததே கிடையாது. இதுக்கப்புறம் வேணா வேற யாராவது கொண்டு வரலாம், நம்மளை பார்த்து காப்பி அடிக்கலாமே தவிர இதுக்கு முன்னாடி யாரும் கொண்டு வந்ததே கிடையாது. ஸோ இந்த கோல்டுல வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் சேவிங் ஸ்கீம் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய இதுல கேள்விப்பட்டிருப்போம். நிறைய ஜுவல்லரியில இருக்கும். அந்த ஜுவல்லரியில வந்து மாசம் மாசம் கட்டுற மாதிரி இருக்கும். இல்ல பிளெக்சி பிளான்னு சொல்லிட்டு எப்பப்போல்லாம் அவங்க கையில பணம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து கட்டி வாங்குற மாதிரி பிளான் கோல்ட் சேவிங் ஸ்கீம் வந்து இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 மாசம் அப்படின்றது மேக்சிமம் போடுவாங்க. அந்த 11 மாசம் நீங்க கட்டினீங்கன்னா 12வது மாசம் எவ்வளவு நீங்க அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதுக்குண்டான கோல்டு வந்து அவங்க ஏதாவது ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. சேதாரம் அதெல்லாம் இல்லாம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சேதாரம் இல்லாம செய்கூலி இல்லாம நீங்க ஆர்னமெண்ட்ஸா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில சேவிங் ஸ்கீம்லாம் வந்து நிறைய இருக்கு. அதே மாதிரி ஆன்லைன்ல வந்து இப்போ ஜார் அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்புங்கள்லாம் வந்திருக்கு. அந்த ஆப்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் 100 ரூபா கட்டி 100 ரூபால இருந்து நீங்க எவ்வளோனா சேவிங்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கிறது தான். ஆனா இந்த கோல்டை பேஸ் பண்ணி நீங்க வந்து செலவு தான் பண்ண முடியும். நீங்க வந்து செலவு பண்ணி கோல்டு வாங்க தான் முடியுமே தவிர, ஆனா இந்த செலவு பண்ணி கோல்டு வாங்குறது மூலமாவே இந்த ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற பிளான் அப்படின்னு நம்ம மட்டும்தான் பண்றோம். வேற எத்தனை வருஷ காலமா இருக்கிற ஜுவல்லரி, எந்த ஜுவல்லரியா இருந்தாலும் சரி, யாரும் வந்து இந்த பிளான் பண்ணல. அதே மாதிரி எப்பேற்பட்ட ஆன்லைன்ல இந்த மாதிரி ஜார் மாதிரி ஆப் எல்லாம் வந்தா கூட
அவங்களும் வந்து ஒன்லி சேவிங்ஸ், நீங்க பண்ற சேவிங்ஸுக்கு உண்டான கோல்டு தான் உங்களுக்கு பிசிக்கல் கோல்டோ இல்ல டிஜிட்டல் கோல்டோ உங்களுக்கு கிடைக்குமே தவிர இதுல ஒரு இன்கம் பிளான் அப்படின்னு சொல்லி யாருமே கிரியேட் பண்ணி கொடுக்கவே இல்லை. நம்ம தான் வந்து இந்த இன்கம் பிளானை கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த பிளான் சோனா மின் காயின் மின்டிங் த பவர் ஆஃப் கோல்டு, இந்த கோல்டுடைய பிளானை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து நம்மளுடைய நெட்வொர்க் குளோபலுடைய பிளான் வந்து ஆல்ரெடி நிறைய நிறைய தடவை நம்ம பிளான் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இப்போ நேத்து புதுசா லான்ச் பண்ண ஒரு இந்த சோனா மின் காயின் அப்படியே அதனுடைய பிளானை வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க, சார் நெட்வொர்க் குளோபல்ல மெம்பரா இருந்தா மட்டும்தான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. சோனா மின் காயின் அப்படின்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட். இதனுடைய வெப்சைட்டும் வந்து டிஃப்ரெண்ட், தனியா இருக்கும். இதனுடைய அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா sonamintcoin.com அப்படின்றது தான் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சொல்லிடுறேன். நெட்வொர்க் குளோபல்ல நீங்க டைரக்டா போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதுல வந்து யூசர் நேம் கேட்கும், யூசர் நேம் கேட்கல கொடுக்கல அப்படின்னாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடும். ஆனா சோனா மின் காயின்ல வந்து ஸ்பான்சர் யூசர் நேம் கேட்கும். அந்த ஸ்பான்சர் யூசர் நேம் கொடுத்தா மட்டும்தான் இதுல ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்பான்சர் இருந்தா மட்டும்தான் இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அப்போ நீங்க வந்து எந்த நிலைமையில இருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தான் வந்து இந்த வாய்ப்பை மத்தவங்களுக்கு கொடுக்குற நிலைமையில தான் இருக்கிறீங்க. வாங்குற நிலைமையில கொடுக்குற நிலைமையில இருக்கீங்க. ஸோ இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு அப்படின்றத இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்த்துக்கலாம். இந்த சோனா மின் காயின் வந்து நார்மலா நம்மளுடைய எக்ஸ்சேஞ்சான bitlands.com இந்த எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு டைரக்டா வாங்குறதுனாலும் டைரக்டா வாங்கிக்கலாம். 0.25 டோக்கன்ல இருந்து நீங்க வாங்கிக்கலாம். அதை ஒரு டோக்கனுடைய வேல்யூ வந்து இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 18,000 ரூபாய். எல்லாரும் வந்து ₹1 ₹2 அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி இன்னும் வந்து ப்ராப் செயின்ல வந்து ₹1 தான் லான்ச் பண்ணது. நிறைய காயின் வந்து நிறைய டோக்கன்ல வந்து ₹1 லான்ச் ஆகும். ஆனா இந்த சோனா மின் டோக்கனுடைய ஒரு டோக்கனுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18,000 ரூபாய். ஏன் இது எவ்வளவு ரேட்டு, எதுக்காக ஒரு டோக்கனுடைய ரேட்டு 18,000 ரூபாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பேஸ்ட் ஆன் 24 கேரட் கோல்டுடைய ரேட். 1 கிராம் 24 கேரட் பியோர் கோல்டு. நான் சொல்றது வந்து 99.9 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோல்டு கிடையாது, 999.9. ஸோ அதோட இருக்கிறதுலே பியூரஸ்ட் கோல்டு. இது வந்து த்ரூ எம்எம்டிசி மூலமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்எம்டிசி மூலமா இந்த கோல்டு உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து 2-3 ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு இந்த கோல்டு வந்து நீங்க வாங்கலாம். பிசிக்கலா வாங்கலாம், இல்ல டிஜிட்டலா வாங்குறதுனால வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டோக்கனை வந்து bitlands.com அப்படின்ற நம்மளுடைய எக்ஸ்சேஞ்சில் போய் நீங்க வாங்குறதுனா வாங்கிக்கலாம். அது வந்து சிறுக சருக வாங்கிக்கலாம். மினிமம் 1000 ருபீஸ் இருந்தா போதும். அந்த 1000 ருபீஸ்ல இந்த டோக்கன் எந்த அளவு வேல்யூ, எந்த அளவு வாங்க முடியும் அந்த அளவு நீங்க வாங்கிக்கலாம். அதாவது 0.005 அந்த ரேஞ்சில் வந்து நீங்க வாங்கலாம். ஸோ 1000 ருபீஸ்க்கு எவ்வளவு டோக்கன் வருமோ, இப்போ கிரிப்டோ அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு டோக்கனை வந்து 18 டிஜிட்டை நம்ம பிரிக்கலாம். நம்ம ₹1 வந்து 100 பிரிக்கிற மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோக்கனை வந்து 10 கோடியா நம்ம பிரிக்கலாம். அந்த மாதிரி நீங்க பிரிச்சு வாங்கிக்கலாம். மினிமம் 1000 ருபீஸ் இருந்தாலே நீங்க அந்த இதுல எக்ஸ்சேஞ்சில் போய் வாங்கிக்கலாம். எக்ஸ்சேஞ்சில் வாங்கி அதை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். எப்போ ரேட் ஏறுதோ அப்போ நீங்க செல்லும் பண்ணலாம், ட்ரேடும் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரேட் பண்றவங்களுக்கு தெரியும், எப்போ கம்மியா இருக்கும்போது வாங்குவாங்க, அதிகமா இன்க்ரீஸ் ஆகும்போது அதை சேல் பண்ணுவாங்க. மீதி வர ப்ராஃபிட் வந்து அதிகமா வர்றது தான் ப்ராஃபிட். இதுதான் வந்து ட்ரேடிங்குடைய பேசிக். ஸோ இந்த மாதிரி நீங்க அதை வந்து ட்ரேடிங்கும் பண்ணலாம் bitlands.comல. அதுல வந்து ட்ரேடிங் மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம sonamintcoin.com இந்த வெப்சைட்ல நம்ம வந்து இந்த பிளானை வந்து எப்படி வாங்க போறோம் அப்படின்றத நம்ம இதுல பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா
இந்த சோனா மின் காயினை பத்தி ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இது வந்து பிஎன்பி பிளாக் செயின்ல ரன் ஆகக்கூடிய ஒரு டோக்கன். நார்மலா நம்மளுடைய பிசிக்கல் கோல்டு நம்ம வாங்குறதுல இருந்து நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. ஸ்டோரேஜ், செக்யூரிட்டி பிரச்சனை இருக்கு. வாங்கி ஸ்டோர் பண்றது அப்படின்றது நிறைய நிறைய விஷயங்கள் வந்து பிசிக்கல் கோல்டு நம்ம ஹேண்டில் பண்றதுல இருக்குது. நிறைய நிறைய வந்து பேங்க்ல பேங்க் லாக்கர்ல தான் கொண்டு போய் நிறைய கோல்டு வந்து விற்பாங்க. அப்படி இல்லைன்னா மெயினா நம்ம ஆளுங்க மரவாடி கடையில தான் வைப்பாங்க. இருந்தாலும் இருக்கிறவங்க சேஃப்டி பண்ணோம் அப்படின்னாக்கா வீட்டில் வைக்கிறதுன்றது ரொம்ப சேஃப்டியான ஒரு விஷயமா இருக்காது. அதனால பேங்க் லாக்கர்ல வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹேண்டில் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் பிசிக்கல் கோல்டு வந்து நம்ம இது பண்றது. அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோனாமின் காயின். இந்த சோனாமின் காயினை வந்து டிஜிட்டலாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸ்சேஞ்சில் போய் நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி எத்தனை நாள் கழிச்சு வேணா நீங்க அதை இம்மீடியட்டா செல் பண்ணலாம். இப்போ பிசிக்கல் கோல்டு நம்ம கையில வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுங்க. அப்படின்னாலும் நம்ம வந்து அதை என்கேஷ் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்கு. நார்மலா வந்து நைட்ல வந்து எந்த இதுவும் டிரான்சாக்ஷன் எதுவும் பண்ண முடியாது. பிசிக்கல் கோல்டு நம்ம வந்து பிளஷ் பண்ணோம் அப்படின்னாலும் செல் பண்ணோம் அப்படின்னாலும் டே டைம்ல டே டைம்ல தான் போய் கொண்டு போய் நம்ம செல் பண்ணோம். எந்த செல் பண்ற இடத்துலயும் இடமா இருந்தாலும் சரி நம்ம அதை கேரி பண்ணிட்டு இப்போ வந்து எலெக்ஷன் டைம் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எலெக்ஷன் இதுல என்ன நம்மளுடைய சொந்த பணமே எது சொந்த பணமா ஏதாவது எடுத்துட்டு போனாலும் சரி, சொந்த கோல்டு ஏதாவது ஒன்று எடுத்துட்டு போனாலும் சரி, சொந்த பாத்திர பண்டம் எடுத்துட்டு போனாலும் சரி, அதையும் வந்து நிறுத்தி நம்ம இது பண்றாங்க. ஸோ செக் பண்றாங்க. அது வந்து எலெக்ஷன்றதுனால எலெக்ஷனுடைய ப்ரொசீஜர் அது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டே டைம்ல தான் வந்து கொண்டு போய் பிளட்ஜ் பண்றதுனாலும் பேங்க்ல பிளட்ஜ் பண்றதுனாலும் சரி, இல்லை இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட் இருக்குது. அந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்ல போயிட்டு நம்ம பிளட்ஜ் பண்ணோம் அப்படின்னாலும் கொண்டு போய் அந்த டைமிங்ல தான் நம்ம பண்ண முடியும். ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல பண்ணோம், அங்க போயிட்டு வெயிட் பண்ணோம். கிட்டத்தட்ட டாக்குமெண்டேஷன் அதுன்னு சொல்லிட்டு மாரவாடி கடையில் தான் போனவொன்னே வச்சு உடனே கையில காசு கொடுப்பாங்க. மற்றபடி பேங்க்கா இந்த மாதிரி இதெல்லாம் போனோம்னாக்கா அதிகப்படியான நேரம் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த இதெல்லாம் நம்ம கையில கோல்டே இருந்தாலும் அதை என்கேஷ் பண்றதுன்றது கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கத்தான் செய்யும். ஆனா இந்த டிஜிட்டல் கோல்டு, இந்த சோனா மின் காயின், இந்த கோல்டு காயினை வந்து நீங்க எனி டைம் மிட் நைட் 12 மணி ஆனாலும் சரி, 1 மணி ஆனாலும் சரி, 3 மணி ஆனாலும் சரி, எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ இமீடியட்டா என்கேஷ் பண்ணலாம். இமீடியட்டா வந்து செல் போடலாம். செல் போட்டு இமீடியட்டா ஐஎன்ஆரை கன்வெர்ட் பண்ணி இமீடியட்டா உங்களுடைய ஐஎன்ஆர் வந்து விட்ரா பண்ணி உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த நம்மளுடைய அந்த டிஜிட்டல் கோல்டுல நமக்கு இருக்கு. இந்த சோனா மின் காயின்ல வந்து இந்த ஆப்ஷன் இருக்கு. இப்போ வந்து இந்த பிளானுக்குள்ள நம்ம வந்துடலாம். இந்த சோனா மின் காயின் வந்து இந்த பிளான் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து மினிமம் 6000 ருபீஸ் இதனுடைய பிளானுடைய இது. அதுக்கு முன்னாடி வந்து இந்த சோனா மின் காயின் அப்படின்றது பிஎன்பி ஸ்மார்ட் செயின்ல ரன் ஆகக்கூடிய ஒரு டோக்கன். பிஎன்பி ஸ்மார்ட் செயின் டோக்கன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். லைட்னிங் ஃபாஸ்ட்ல வந்து டிரான்சாக்ஷன் நடக்கும். ரொம்ப 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 கம்மியான டிரான்சாக்ஷன் ஃபீஸ் தான் போகும். ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இருக்கிற டோக்கன்லயே வந்து பிஎன்பி ஸ்மார்ட் செயின் டோக்கன் தான் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான டிரான்சாக்ஷன் ஃபீல வந்து டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ அந்த மாதிரி அதே நேரத்தில் ஃபாஸ்டா டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய டோக்கன் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பில்லியன் டோக்கன் வந்து இந்த இதுல வந்து சோனா மின்ட்ல வந்து மின்ட் பண்ணியிருக்கோம். இந்த சோனா மின்ட்ல வந்து 10 பில்லியன் டோக்கன் இது லிமிடெட் தான். இது வந்து லிமிடெட் ஆக்சஸ் மட்டும்தான், லிமிடெட் மின்டிங் மட்டும்தான். இதுக்கப்புறம் மின்டிங் அப்படின்றது ஆகாது. இந்த 10 பில்லியன் டோக்கன் மட்டும்தான் இதுல சர்க்குலேஷன்ல இருக்கும். இந்த 10 பில்லியன் லிமிடேஷன் போட்டாதான் இதனோட டோக்கனுடைய வேல்யூ வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி இந்த டோக்கனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்துல கோல்டுடைய ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுவும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுல 2 விதமான அப்ரிசியேஷன் இருக்குது. டோக்கனுடைய ரேட்டு டிமாண்ட் அண்ட் சப்ளை பேஸ் பண்ணி டோக்கனுடைய ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்துல கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ வந்து உங்களுக்கு இந்த டோக்கனுடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் பேக்கேஜ் அமௌண்ட்ன்றது மினிமம் 6000 இருந்து நீங்க இந்த சோனா மின்ட் காயினை வந்து வாங்கிக்கலாம். இந்த சோனா மின்ட் காயினை வந்து மினிமம் 6000 இருந்து மேக்ஸிமம் 3 lakhs வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம். இந்த 6000க்கு நீங்க சோனா மின்ட் காயின் வாங்கும்போது எவ்வளவு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 0.25 டோக்கன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது 6000 ஆனாலும் சரி, 10,000 ஆனாலும் சரி, 12,000 ஆனாலும் சரி, 15,000 ஆனாலும் சரி, 50,000 ஆனாலும் சரி, 1 lakh இருந்தாலும் சரி, எவ்வளோ நீங்க வாங்குறீங்களோ அந்த அளவு நீங்க இந்த பிளான்ல வந்து பேக்கேஜை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த பேக்கேஜ் வந்து மினிமம் 6000 இருந்து மேக்ஸிமம் 3 lakhs வரைக்கும் இருக்கு. எவ்வளோ பேக்கேஜ் நீங்க போடணுமோ அந்த பேக்கேஜ் நீங்க போட்டுக்கலாம். சரி, இந்த சோனா மின் காயினுடைய பேக்கேஜ் நம்ம போட்டுட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15,000 ஒருத்தொல்ல பேக்கேஜ் நம்ம போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இந்த இல்லை 10,000 ஒருத்தொல்ல டோக்கன் நம்ம பேக்கேஜ் போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா எவ்வளோ பேக்கேஜ் போட்டிருக்கீங்களோ அதுலேருந்து 80%, அதாவது 6000 ரூபா 6000 பேக்கேஜ் நீங்க போட்டிருந்தீங்கன்னாக்கா அதுல 80% 4,800 rupees நீங்க ஆஃப்டர் 24 hours உங்க பேக்கேஜ் ஆக்டிவேட் ஆன அடுத்த 24 மணி நேரம் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த 4,800 rupees ஒர்த்துள்ள சோனா டோக்கனை வந்து நீங்க விட்ரா பண்ணி உங்களுடைய வேலெட்டுக்கு மாத்திக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா நீங்க மாத்தி விட்ரா பண்ணிக்கலாம். ஒன்னு வந்து டோக்கனா விட்ரா பண்ணலாம், இன்னொன்னு வந்து பிசிக்கல் கோல்டாவும் நீங்க ஆர்டர் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டோக்கன் எப்படின்னு பாத்தீங்கன்னா 4,800 ரூபா ஒர்த்துள்ள அன்னைக்கு ரேட்ல 4,800 ஒர்த்துள்ள டோக்கன் வந்து நீங்க விட்ரா பண்ணி உங்களுடைய மெட்டாமாஸ், டோக்கன் பாக்கெட், ட்ரஸ்ட் வாலெட், பினான்ஸ் வாலெட், சேஃப் பால் இந்த மாதிரி பிஎன்பி ஸ்மார்ட் செயின் சப்போர்ட் பண்ணக்கூடிய எந்த விதமான வேலெட்டா இருந்தாலும் சரி அந்த வேலெட்டுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துட்டு போய் உங்களுடைய சோனா டோக்கனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து நீங்க அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்மளுடைய பிட்லான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் சோனா டோக்கன் உடைய வேலெட் அட்ரஸ் இருக்கும். அந்த வேலெட் அட்ரஸ் கொடுத்தும் நீங்க இங்க இருந்து 4,800 ரூபா மதிப்புள்ள டோக்கனை வந்து விட்ரா பண்ணி அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு போயிடலாம். எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் நீங்க அந்த சோனா டோக்கனை இம்மீடியட்டா செல் பண்ணி இம்மீடியட்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். இந்த இது இல்லை நீங்க எப்போ உங்களுக்கு விருப்பப்படுறீங்க 24 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆயிடும். ஆனா அப்பவே நீங்க விட்ரா பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அது எப்போ வேணா நீங்க விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். எப்போ விட்ரா பண்ணாலும் அந்த ரேட்டுக்கு உண்டான டோக்கனை வந்து அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அப்போ கோல்டுடைய ரேட் 24 கேரட் 24 கேரட் 999.9 கோல்டுடைய வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அந்த டோக்கனுடைய இது வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால நீங்க எப்போ விட்ரா பண்றீங்களோ விட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் கூட அங்க வச்சு எப்போ வேணுமோ அப்போ செல் பண்ணிக்கலாம். வேலெட்டுக்கு கொண்டு போயிட்டு கூட எப்போ வேணுமோ அதை எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு வந்து செல் பண்ணிக்கலாம். எப்படி வேணா பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ எப்போ வேணுமோ நீங்க அதை விட்ரா பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், நீங்க அந்த 4,800 ரூபா ஒர்த்துள்ள கோல்டு பிசிக்கலாவும் நீங்க வாங்கிக்கலாம். பிசிக்கல் கோல்டு உங்களுக்கு காயின் வடிவிலையும் பிஸ்கெட் வடிவிலும் கிடைக்கும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 0.25, அதாவது 250 மில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. 1 கிராம்ல 4ல் 1 பங்கு அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1/4 கிராம்ல இருந்து நீங்க அந்த டோக்கன் அந்த காயினை வந்து நீங்க வாங்கிக்கலாம். இது வந்து 24 கேரட் 999.9% பியூர் கோல்டு காயின் உங்களுக்கு டைரக்டா உங்க வீட்டு அட்ரஸ்க்கு டெலிவரி ஆயிடும். அந்த ஆப்ஷனுக்கு வந்து உங்களுடைய அட்ரஸ் வித் ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க், ஸோ இது எல்லாம் போட்டு நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த பிசிக்கல் கோல்டு உங்க வீட்டு அட்ரஸ்க்கே வந்துடும். அது எங்க வேணா இருந்தாலும் எங்க இருந்தாலும் பரவாயில்ல,
இந்தியாவுக்குள்ள எந்த இடத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி அந்த அட்ரஸுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா உங்களுக்கு அது வந்துடும். வந்தது அந்த ரிசீவ் பண்ணும்போது ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டு ஓடிபியை சொல்லி இது பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு டெலிவரி ஆயிடும். ஏன்னா நீங்க தான் வாங்குறீங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபி சொன்னாதான் அந்த அந்த காயின் வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகும். இந்த மாதிரி நீங்க அந்த ரெண்டு விதமா அந்த 80% உடைய பேக்கேஜ் வேல்யூல 80% நீங்க ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பிளான் எப்படி ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பைனரி பிளான். பைனரி பிளான் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பைனரின்றது லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல ஒர்க் ஆகக்கூடிய ஒரு பிளான். இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மார்க்கெட்டிங் பிளான்லயே வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா போகக்கூடிய பிளான். அதே நேரத்துல எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு பிளான். ஏன்னாக்கா இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. லெஃப்ட் ரைட் அப்படின்றது நம்ம வந்து டைரக்டா எத்தனை பேர் வேணா ரெஃபர் பண்ணலாம். எத்தனை பேர் ரெஃபர் பண்ணாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா பிளேஸ்மெண்ட்றது ரெண்டு பேர் தான் டைரக்டா நம்மளால பிளேஸ்மெண்ட் பண்ணிக்க முடியும். மற்ற எல்லாமே வந்து அந்த 2 பேர் கீழே தான் நீங்க பிளேஸ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உங்களை நம்பி வந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் உங்களால உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் யாரையாவது நீங்க ரெஃபர் பண்ணி 2 பேர் ரெஃபர் பண்ணீங்கன்னா 2 பேர் டைரக்டா நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க எத்தனை பேர் ரெஃபர் பண்ணாலும் அந்த 2 பேருக்கு தான் நீங்க அது கீழே தான் பிளேஸ் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து கீழே இருக்கிறவங்க சம்பாரிச்சாதான் உங்களுக்கு அதிகமான இன்கம் வரும். ஸோ இதனாலதான் வந்து பைனரி பிளான் வந்து ரொம்ப ரொம்ப பேர் விரும்புவாங்க. இல்ல நம்ம வந்து நெட்வொர்க் குளோபல்ல இருக்கிறது வந்து டைரக்டா அன்லிமிட்டட் டைரக்ட் நம்ம போட்டுக்கலாம். எத்தனை பேர் வேணா டைரக்டா நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா எத்தனை பேர் வேணா பிளேஸ் பண்றது முடியாது. ஆனா டைரக்டா நீங்க எத்தனை பேர் வேணா ரெஃபர் பண்ணலாம். ஆனா பிளேஸ்மெண்ட்ன்றது 2 தான் நீங்க பண்ண முடியும். ஓகே, டைரக்டா நான் நிறைய பேர் எதுக்கு பண்ணோம், 2 பேர் பண்ணா போதும் அப்படின்றீங்க. அப்புறம் எதுக்கு நான் டைரக்டா நிறைய பேர் பண்ணணும், அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பண்ணக்கூடிய எவ்ரி டைரக்ட் ரெஃபரலுக்கும் உங்களுக்கு டைரக்ட் ரெஃபரல் இன்கம் அப்படின்றது தனியா உங்களுக்கு வந்துடும். ஸோ டைரக்ட் ரெஃபரல் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 3% உங்களுக்கு எவ்ரி டைரக்ட் ரெஃபரலுக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஒருத்தரை வந்து 6000 பேக்கேஜ்னு நீங்க ஒருத்தரை ரெஃபர் பண்றீங்க அப்படின்னாக்கா 6000ல 3%ன்றது 180 ரூபா உங்களுக்கு ஒவ்வொரு டைரக்டுக்கும் கிடைக்கும். இதே வந்து 10,000 பேக்கேஜ் நீங்க ரெஃபர் பண்றீங்கன்னாக்கா 300 ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். 1 lakh பேக்கேஜ் நீங்க ரெஃபர் பண்றீங்க அப்படின்னாக்கா 3000 ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து இம்மீடியட்டா கிடைக்கும். இம்மீடியட்டா உங்க அக்கௌண்ட்ல ஆட் ஆயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 கட் ஆஃப், மதியானம் 12 மணிக்கு ஒரு கட் ஆஃப், மிட் நைட் 12 மணிக்கு ஒரு கட் ஆஃப். இந்த 2 கட் ஆஃப்ல எந்த கட் ஆஃப்ல உங்களுக்கு இந்த பிளேஸ்மெண்ட் இந்த பிசினஸ் நடந்தாலும் நீங்க வந்து இதுல வந்து விட்ராயல் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன் கிடையாது, தேவையில்லை. விட்ராயல் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. 12 மணிக்குள்ள உங்களுக்கு என்ன பிசினஸ் நடக்குதோ அது ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் எடுத்துக்கும். நைட்டு 12 மணிக்கு அதுக்குள்ள நடக்கிற பிசினஸ் அதுவே ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பே அவுட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து இமீடியட்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிலீஸ் ஆயிடும். இது வந்து டைரக்ட் ரெஃபரலுக்கு வந்து 3%. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேட்சிங் இன்கம். மேட்சிங் இன்கம்ன்றது இதுல வந்து லெஃப்ட்ல ஒரு சேல் நடந்திருக்கணும், ரைட்ல ஒரு சேல் நடந்திருக்கணும். அது எங்க வேணா அன்லிமிட்டெட் டெப்த் எங்க வேணா நடந்திருக்கலாம். லெஃப்ட்ல ஒரு சேல்ஸ் ரைட்ல ஒரு சேல்ஸ் நடந்துச்சுன்னாக்கா அதை மேட்ச் பண்ணி அதுல உங்களுக்கு 3% மேட்சிங் போனஸா உங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட்ல வந்து ஒரு 6000 ருபீஸ் பேக்கேஜ்ல ஒருத்தர் நீங்க ரெஃபர் பண்ணிருக்கீங்க அப்படின்னாக்கா டைரக்ட் ரெஃபரல் இன்கம் 180 ருபீஸ் உங்களுக்கு வந்துடும். ரைட்ல இன்னொரு 6000 ருபீஸ் நீங்க ரெஃபர் பண்ணிருக்கீங்க அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான டைரக்ட் ரெஃபரல் இன்கம் 180 ருபீஸ் உங்களுக்கு வந்துடும். மொத்தமா 360 ருபீஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இப்போ லெஃப்ட் ரைட் 2 பேர் மேட்ச் ஆனதுனால இந்த மேட்சிங் இன்கம் ஒரு 180 ரூபா. ஸோ டோட்டல் ஆகும்
360 பிளஸ் 180 சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 540 ரூபா எவ்வளோ வருது அது கால்குலேட் பண்ணீங்க. ஸோ மேட்சிங் இன்கம்ன்றது லெஃப்ட் ரைட்டுக்கு 180 ருபீஸ் வரும் 6000 ரூபா பேக்கேஜ். இதே வந்து 10,000 பண்றீங்க அப்படின்னாக்கா 300 ரூபா பேர் மேட்சுக்கு வரும். பேர் மேட்சுக்கு வந்து 300 ரூபா வரும். இதே 1 லேக் பண்றீங்கன்னாக்கா 3000 ருபீஸ் உங்களுக்கு பேர் மேட்ச் வரும். ஓகே, எந்த அளவு வரும்னு பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் டெப்த் எங்க போனாலும் உங்களுக்கு வரும். மினிமம் 5 பேர் வந்து சீலிங். ஒரு கட் ஆஃபுக்கு 5 பேர் சீலிங். அதாவது 6000 ருபீஸ் அப்படின்னாக்கா இந்த சைடு 6000, இந்த சைடு லெஃப்ட்ல 6000, ரைட்ல 6000. இந்த மாதிரி லெஃப்ட்ல 5 சேல்ஸ், ரைட்ல 5 சேல்ஸ் வந்துச்சுனாக்கா அதுக்கு மேல 6, இந்த சைடு 6 சேல், இந்த சைடு 7 சேல் வருதுன்னு வச்சுங்க. அப்போ உங்களுக்கு 5க்கு 5 தான் பேர் மேட்ச் உங்களுக்கு கால்குலேட் ஆகும். இந்த சைடு 6 சேல்ஸ் வந்துருச்சுன்னா அதுல ஒரு சேல் வந்து ஃப்ளஷ் அவுட் ஆயிடும். இந்த சைடு 7 சேல்ஸ் வந்துருச்சுனாக்கா அந்த 7 சேல்ஸ்ல மீதி இருக்கிற 2 சேல்ஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகி அடுத்த கட் ஆஃப் போயிடும். அப்போ அதுக்கு அடுத்த கட் ஆஃப் வந்து லெஃப்ட்ல இன்னும் ஒரு ரெண்டு பேர் நீங்க 2 சேல்ஸ் நீங்க பண்ணீங்கன்னாக்கா அந்த 2க்கு 2 இது பேர் மேட்ச் ஆகி உங்களுக்கு 2 பேருக்கு உண்டான 360 ருபீஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு கட் ஆஃப்க்கு வந்து 5 பேர் இல்ல அப்படின்னா பேக்கேஜ் வந்து வேற மாதிரி மாறுது. 10,000 இந்த சைடு 10,000 வருது, இந்த சைடு 50,000 வருது, இந்த சைடு 60,000 வருது அப்படின்னாக்கா எந்த அளவு மேட்சிங் ஆகுதோ, பேக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங் ஆகுதோ அதுல இருந்து 3% வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். உங்களுடைய பேக்கேஜ் நீங்க எந்த பேக்கேஜ் நீங்க போட்டிருக்கீங்களோ அதுல இருந்து 15% வரைக்கும் உங்களுக்கு சீலிங் அமௌண்ட் வரும். அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க 6,000 ருபீஸ் பேக்கேஜ் போட்டிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கீழே இந்த சைடு வந்து 6 6,000 ருபீஸ் பேக்கேஜ் வந்திருக்கு லெஃப்ட் சைட்ல, ரைட் சைட்ல 6,000 ருபீஸ் பேக்கேஜ் வந்திருக்கு அப்படின்னு வச்சுங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சீலிங் அமௌண்ட் வந்து 5,000 5 பேருக்கு தான் அவங்களுக்கு சீலிங் ஆயிருக்கும். ஆனா இதே நீங்க 10,000 பேக்கேஜ்ல இருந்தீங்கன்னாக்கா 6,000 பேக்கேஜ்ல இருக்கும்போது உங்களுடைய லெஃப்ட்ல வந்து ஒரு ஒரு பேர் ஒரு சேலுக்கு வந்து ஃப்ளஷ் அவுட் ஆயிடும். ரைட் சைட்ல 2 இது வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். இதே 10,000 போட்டிருந்தீங்கன்னாக்கா அதுவும் சேர்ந்து வந்துடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 10,000 பேக்கேஜ் நீங்க போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1,500 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இப்படி வச்சுக்கலாம். 6,000 பேக்கேஜ் நீங்க போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே எவ்வளவு சேல்ஸ் நடந்தாலும் ஒரு கட் ஆஃபுக்கு வந்து 900 வரும். ரெண்டாவது கட் ஆஃப்க்கு ஒரு 900, 1,800 ரூபா வந்து ஒரு நாளைக்கு மேக்சிமம் நீங்க ஏர்ன் பண்ண முடியும். இதே வந்து 10,000 போட்டிருந்தீங்கன்னாக்கா ஒரு கட் ஆஃப்க்கே 1,500 ரூபா நீங்க ஏர்ன் பண்ணலாம். ரெண்டாவது கட் ஆஃப்க்கு ஒரு 1,500 ரூபா, மொத்தம் 3,000 ரூபா உங்களால ஏர்ன் பண்ண முடியும். இது வந்து உங்களோட பேக்கேஜை பேஸ் பண்ணி இந்த சீலிங் அமௌண்ட், கேப்பிங் அமௌண்ட் வந்து வேரி ஆகும். கேப்பிங் அமௌண்ட் உங்களோட பேக்கேஜை பேஸ் பண்ணி 15% மேக்சிமம் பே அவுட் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். இது மட்டும் இல்லாம அடுத்ததா இன்னொரு இன்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா லீடர்ஷிப் இன்கம், லீடர்ஷிப் போனஸ். லீடர்ஷிப் போனஸ்ன்றது நீங்க டைரக்டா ரெஃபரல் எத்தனை பேர் வேணா நீங்க டைரக்டா ரெஃபர் பண்ணலாம். அதுக்கு ஒன்றா டைரக்ட் ரெஃபரல் இன்கம் உங்களுக்கு இமீடியட்டா வந்துருது. இது இல்லாம அந்த 2 பேரையும் வந்து பக்காவா நீங்க ஏர்ன் பண்ண வச்சிருந்தீங்கன்னாக்கா அந்த 2 பேர் மட்டும் இல்ல, நீங்க டைரக்டா ரெஃபர் பண்ற அத்தனை பேருக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணி ஒரு லீடரா உங்களுடைய ப்ராப்பரா நீங்க அதை லீடர்ஷிப்ல குவாலிட்டியோட நீங்க ஒர்க் பண்ணி அவங்களையும் சம்பாதிக்க வைக்கிறீங்க அப்படின்னும் போது அதுக்கு உண்டான இன்கம் உங்களுக்கு ஒரு 5%, அதாவது உங்களுடைய டைரக்ட் ரெஃபரல்ல யார் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எவ்வளவு ஏர்ன் பண்றாங்களோ அந்த ஏர்னிங்ஸ்ல இருந்து 5% உங்களுக்கு லீடர்ஷிப் போனஸா கிடைக்கும். ஏன்னா அவங்கள நீங்க சம்பாதி வைக்கிறதுனால அவங்களுடைய ஏர்னிங்ஸ்ல இருந்து ஒரு 5%, அது வந்து அவங்க கிட்ட இருந்து கட் பண்ணி கொடுக்கறது இல்ல, இது வந்து கம்பெனில இருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லீடர்ஷிப் போனஸ்ன்றது 5%. எவ்ரி டைரக்ட் ரெஃபரல் அவங்க ஏர்ன் பண்றதுல இருந்து உங்களுக்கு 5% வந்து உங்களுக்கு லீடர்ஷிப் போனஸா கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி டே
2 கட் ஆஃப். மதியானம் 12 மணிக்கு ஒரு கட் ஆஃப், நைட்டு மிட் நைட் 12 மணிக்கு இன்னொரு கட் ஆஃப். இந்த 2 கட் ஆஃப்ல வந்து உங்களுக்கு கட் ஆஃப் ஆகி இதுல வந்து டிடெக்ஷன் பாத்தீங்கன்னா 2 டிடெக்ஷன் இருக்கு. நம்மளுடைய நெட்வொர்க் குளோபல்ல வந்து அது வந்து என்ஜிஓ ஆக்ட், அதே நேரத்துல அது வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன்ல வரதுனால அதுக்கு உண்டான எந்த டாக்ஸ் டிடெக்ஷன் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் டிடெக்ஷன் இருக்குது. இது வந்து டிடிஎஸ். டிடிஎஸ்ன்றது கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய டிடிஎஸை வந்து 5% உங்களுக்கு டிடெக்ட் பண்ணி உங்களுடைய பேன் கார்டில் அந்த டிடிஎஸ் கட்டணம் வந்து கட்டிடும். கட்டிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஃபார்ம் 16A அப்படின்ற ஒரு இதை வந்து கொடுத்துரும். அதாவது எந்த அளவு உங்களுக்கு டிடெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த டிடெக்ட் பண்ண அமௌண்ட்டு டிடிஎஸ்ஸாக பே பண்ணது வந்து உங்களுக்கு இயர் எண்டில் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்துடும். இந்த 5% டிடக்ஷன்றது டிடிஎஸ்க்காக மட்டுமே. அடுத்து இன்னொரு 5% வந்து சர்வீஸ் சார்ஜ். உங்களுடைய பேஅவுட் சிஸ்டம் கரெக்டாக போடுறதுக்காக இந்த சர்வீஸ் சார்ஜ்ன்றது ஒரு 5%. டோட்டலாக வந்து 10% உங்களுக்கு டிடக்ஷன் இருக்கும். இந்த 10% டிடக்ஷன்ல 5% டிடக்ஷன் வந்து டிடிஎஸ். அது வந்து நீங்க எலிஜிபிள் இல்லை அப்படின்னாக்கா நீங்க இயர் எண்டில் வந்து அதை வந்து கவர்மெண்ட்ல சப்மிட் பண்ணி அதை ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க டாக்ஸ்க்கு எலிஜிபிள்னாக்க அந்த நம்ம கட்டின டிடிஎஸ் மைனஸ் பண்ணிட்டு மீதி பேலன்ஸ் மட்டும் நீங்க டாக்ஸா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் நமக்கும் எந்த இதுவும் இல்லை. இது வந்து பேமெண்ட் ப்ராசஸ் பண்றதுக்காக அந்த சர்வீஸ் சார்ஜ் மட்டும் 5%ன்றது நம்மளுடைய அட்மின் சார்ஜஸாக போகும். இந்த மாதிரி ஒரு 10%ன்றது டிடக்ஷன் அப்படின்றது இந்த இதில் இருக்கும். எல்லா பே அவுட்டும் வந்து டைரக்டா பேங்க் அக்கௌண்ட், யூபிஐ அதில் தான் அவங்களுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அருமையான பிஸ்னஸ் பிளானோட இப்போ வந்து நம்ம சோனாம் மிட்காயின் அப்படின்றது நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு டோக்கனும் சரி, டோக்கனாக இருந்தாலும் சரி, கோல்டாக இருந்தாலும் சரி, கோல்டு பேஸ் பண்ணி பிளாக் செயினில் யாருமே ரிலீஸ் பண்ணதில்லை. அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணி இதுலேயே வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பிஸ்னஸ் பிளானோட நம்ம இந்த சோனாம் மிட்காயினை வந்து நேற்று லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா எல்லாரும் இது பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.